ஜெப்டோல ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன். 5 மாசம் முன்னாடி எக்ஸ்பயர் ஆன ஒரு ஐஸ்கிரீமை டெலிவர் பண்றாங்க. ஃபோன் பண்ணி கேட்டா சாரி ஃபார் தி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்க. எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்டை விற்கிறது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க, அது ஒரு கிரைம். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் வீக் எனக்கும் என் பசங்களுக்கும் ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன். நம்ம எத்தனை பேர் ஆன்லைன்ல வர ப்ராடக்ட்டை எக்ஸ்பைரி டேட் பார்த்து சாப்பிட்றோம்? நாங்களும் ஐஸ்கிரீம் வந்துச்சேன்னு சந்தோஷத்துல எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிடும்போது ஏதோ டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குதுன்னு இப்போ எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணா 5 மாசம் முன்னாடி எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணிருக்காங்க. இதை உடனே கஸ்டமர் கேருக்கு ரிப்போர்ட் பண்ணா அவங்க கஸ்டமர் கேர் லாங்குவேஜ்ல சாரி ஃபார் தி பேட் எக்ஸ்பீரியன்ஸ், வி வில் லுக் இன்டு இட்னு ஒரு மெயிலையும் போடுறாங்க. ஃபுட் சேஃப்டி ரெகுலேஷன் சொல்லுது எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்டை வித்தா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஜெயில் தண்டனை, 5ல இருந்து 10 வருஷம் ஃபைன். இதை நம்ம எத்தனை பேர் தட்டி கேட்கிறோம்? இதே மாதிரி ஒரு எக்ஸ்பைர் ஆன ப்ராடக்ட்டை யூஎஸ்ல வித்திருந்தா இந்த கம்பெனி சர்வை பண்ணிருக்க முடியுமா? நம்ம ஊர்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் 50,000 ரூபாய் ஃபைன், 1 லட்ச ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போயிடுறாங்க. 3000 கோடி பிசினஸ் பண்ற கம்பெனிக்கு 1 லட்ச ரூபாய் ஃபைன் கட்டுறது ஒரு பெரிய விஷயமா? என்னுடைய நோக்கம் எந்த கம்பெனியும் டிஃபேம் பண்றது கிடையாது. மக்களுக்கு அவேர்னஸ் வரணும். எந்த பொருள் வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் நம்மளுக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். இந்த பழக்கம் வந்தா கேக் சாப்பிட்டோ மற்ற பொருள் சாப்பிட்டோ குழந்தைங்க இறந்துருச்சுன்னு நியூஸ் கேட்க வேண்டிய சூழ்நிலை வராது.